ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி காஷ்மீர் புலாவ். ஸ்கூலுக்கு போகிற குழந்தைகளுக்கு ஹெல்த்தியான மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ஒரு முறை செஞ்சு கொடுத்தா அடிக்கடி செஞ்சு தர சொல்லி கேட்பாங்க. இப்போ அதுக்கு நான் 200 கிராம் பாசுமதி ரைஸ் எடுத்திருக்கேன். நீங்கள் நார்மல் ரைஸில் கூட செய்யலாம். இப்போ ரைஸில் தண்ணி ஊற்றி 20 நிமிஷம் ஊற வைக்கணும். தாளிப்புக்காக ஏலக்காய், பட்டை, கிராம்பு, பிரியாணி இலை, சீரகம், சோம்பு எடுத்திருக்கேன். ரைஸ் குக்கரில் 1 ஸ்பூன் நெய், 2 ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம். இதில் 5 ஏலக்காய், 5 கிராம்பு, 3 பட்டை, 2 பிரியாணி இலை சேர்த்துருக்கேன். இது கலர் மாறினதுக்கப்புறமா 1/2 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். சோம்பு சீரகமும் கரிஞ்சிராமல் பார்த்துக்கணும். இப்போ இதை நல்லா கிளறி விட்டுக்கலாம். கிளறினதுக்கு அப்புறமா பாசுமதி ரைஸை 20 நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சு 2 முறை கழுவி வச்சுருக்கேன். இதை இப்போ நெய்யில் சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கு அப்புறமா 2 நிமிஷம் நம்ம நெய்யில் இந்த ரைஸை ரோஸ்ட் பண்ணணும். அப்போ தான் புலாவ் நல்ல ஸ்மெல்லாகவும் உதிரியாகவும் கிடைக்கும். அதுக்கப்புறமா இதில் நான் காய்ச்சி ஆற வச்ச பாலில் கொஞ்சமாக குங்குமப்பூ கலந்து வச்சுருக்கேன், 1/4 கப். அதை சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இதை லைட்டாக நம்ம கிளறிக்கலாம். கிளறினதுக்கப்புறமா 1 கப் பாஸ்மதி ரைஸுக்கு 1.5 கப் தண்ணி. குக்கர்லனாலும் இதே மெஷர்மெண்ட்டு தான். ஒரே ஒரு விசில் வச்சுக்கோங்க. இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டேன். தேவையான அளவு தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அடி வரைக்கும். நல்லா கலந்ததுக்கு அப்புறமா க்ளோஸ் பண்ணி 5 மினிட்ஸ் ஹை ஃப்ளேமில் வச்சு நம்ம குக் பண்ணணும். 5 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம திரும்ப லோ ஃப்ளேமில் வச்சுக்கணும். இப்போ ரைஸ் ரெடி ஆயிடுச்சான்னு பார்க்கலாம். இப்போ தண்ணியெல்லாம் வற்றி நம்மளோட ரைஸ் உதிரியாக ரெடி ஆயிடுச்சு. ரைஸை நம்ம அடியிலேருந்து கிளறக்கூடாது, மேலாப்பில் மட்டும் கிளறி விடணும். நெக்ஸ்ட்டு ஒரு பேனில் நெய் சேர்த்து ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸை நம்ம ரோஸ்ட் பண்ணி காஷ்மீர் புலாவில் ஆட் பண்ணிக்க போகிறோம். அதுக்காக நான் பாதாம், முந்திரி, கிஸ்மிஸ் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த அளவுக்கு நட்ஸ் அதிகமாக சேர்க்குறீங்களோ அந்த அளவுக்கு நம்மளோட புலாவ் நல்லா டேஸ்ட்டாக கிடைக்கும். திரும்ப அதே பேனில் 1 ஸ்பூன் நெய் விட்டு 2 வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு வெங்காயம் கரிஞ்சிராமல் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும், மொறுமொறுப்பாக. இப்போ வெங்காயம் நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சாதத்தில் ஃப்ரை பண்ண நட்ஸை சேர்த்துக்கலாம். ரோஸ்ட் பண்ண வெங்காயத்தையும் இதோடு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நான் இதில் கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் சேர்க்க போகிறேன். ஆப்பிள், நீங்கள் ஆப்பிள் தான் சேர்க்கணுன்ற அவசியம் இல்லை. மாதுளம்பழம், பைனாப்பிள், உங்களுக்கு எந்த ஃப்ரூட்ஸ் ரொம்ப விருப்பமோ அதை சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட காஷ்மீர் புலாவ் ரெடி. நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு அர்ஃபான் கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஈஸியாக சமைக்கலாம், ருசியாக சாப்பிடலாம். பாய் பாய்.